ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காவ்யா உதய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொட்டீன். ஈவினிங் 6 PM to 9 PM என்னென்ன பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்புறம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாயந்தரம் 6 o'clock வேலை முடிஞ்சு வந்தேன். வேலை முடிஞ்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சரி என்ன டின்னர் செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச அப்புறம் சரி சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சோம். சரி வச்சுட்டு அப்புறம் பாக்ஸை கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அது பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு வச்சேன். ஒரு 3 பேருக்கு தான், அதனால் ஒரு அரை கிலோ அவ்வளோவா பிசைஞ்சிருப்பேன், அவ்வளோதான். பிசைஞ்சு வச்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து முட்டையை வேக வச்சுட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் எங்கள் மாமியார் அரைஞ்சி கொடுத்தாங்க. அதை அரைஞ்சி கொடுத்துட்டு அப்புறம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் கூட்டாட்டி ஊற்றி வேக வச்ச முட்டையை அறுத்து போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான் முட்டை கிரேவி. ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் விரிவாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று பேசலாம் அப்படின்னு நினச்சேன். என்னன்னா ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க பையன் எனக்கு பொண்ணு எனக்கு அப்படின்னு யாருக்கும் பிரித்து பேசாதீங்க. ஏன்னா பையனும் ஒன்று தான், பொண்ணும் ஒன்று தான். குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுக்கும் எல்லாருமே ஒன்று தான். நான் பையன் பிறந்துட்டான், நான் என்ன கவலைப்பட வேண்டியது இருக்குது, அவன் பாட்டு அவன் வளர்ந்துருவான், நான் என்ன பண்ணணும், நான் ஒன்றும் பண்ண மாட்டான், அவனே வளர்ந்துருவான், நீ பொண்ணு பெற்று வச்சுருக்க, நீ தான் அடக்கொடக்கமாக வளர்க்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போ வர காலகட்டத்தில் ஆம்பளை குழந்தைங்க வந்து ரொம்ப பண்ணுறாங்க. அதெல்லாம் நாம் சொல்லி வளர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நாம்பளை பையனை பெற்றுட்டேன், எனக்கு என்ன பயமா அப்படின்னெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு பையன் பிறந்திருக்கான், அவனையும் நான் நல்லா வளர்க்கணும், நல்ல ஒரு பையனாக இந்த சமுதாயத்தில் வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு யோசிங்க. பையன் பிறந்துட்டான் எனக்கு என்ன அப்படின்னு விட்டுறாதீங்க. பையனும் ஒன்று தான், பொண்ணு ஒன்று தான், 2 பேருமே அடக்க ஒடக்கமாக நல்லா தான் வளர்க்கணும். அதுதான் சொல்லலாம் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. அப்புறம் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வாண்டலில் வந்து எண்ணெய், கடுகு சீரகம் போடக்கூடாது, கூட்டாட்டுறதுனால சரி கொஞ்சம் கறிக்குழம்பு மட்டும் மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுனால கசகசா, பட்டை, ஏலக்காய் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி முடித்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும். ஆறிட்டப்புறம் கொஞ்சம் பூண்டு நிறைய போடணுமா. அப்புறம் ஆறிட்டப்புறம் மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைச்சி முடிச்சுட்டு அப்புறம் வேக வச்ச முட்டை வந்து 4 அறுத்துக்கணும். அதை அறுத்து வச்சுட்டு திரும்ப எண்ணெய், கடுகு சீரகம், கறிவேப்பிலை போட்டு அதில் அந்த கூட்டாட்டத்தை ஊற்றிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை அவ்வளோவா இருக்காது, ஏன்னா வதக்கி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு முடிச்சிட்ட அப்புறம் அந்த அறுத்து வச்ச முட்டையை வந்து குழம்புல போட்டுட்டா அவ்வளோதான். அதில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், ஏன்னா எந்த முட்டை இல்லை தான், வேக வச்ச முட்டை தானே, அதனால தான். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ரெசிபி பண்ணணும், 2 முட்டையை எனக்கு வேக வை தனியாக, உனக்கு வேணும்னா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை வேக வச்சுட்டு சப்பாத்தி சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் மாமியார் பக்கம் இருக்கிறது, அவங்க வந்து சப்பாத்தி ரவுண்டாக தேய்ச்சி கொடுத்தாங்க. நான் வந்து அடுப்பில் தோசைக்கல் மேலே போட்டு எடுத்தேன். நான் ஒருத்தருங்களே தேய்ச்சி ஒருத்தருங்களே போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, அதனால் எங்கள் மாமியார் வந்து நான் தேய்ச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி தேய்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேய்ச்சி கொடுத்தாங்க. நான் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சு, சீக்கிரமாக சாப்பிடவும் முடிஞ்சுது.
நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. ஏன்னா அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா சரி மழை வந்துருந்துச்சு, வாங்க உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு மழையை காமிக்கலான்னு வந்தேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பேஞ்சு அப்படியே கீழே ஓடிட்டு இருக்குது. ஆனால் நிறைய மழை மாதிரி தெரியல, சும்மா தூறல் தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை. அப்புறம் மழையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்த வீட்டில் சப்பாத்தி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கிரேவி, முட்டை கிரேவி. இதுதான் நல்லா கெட்டியாக 3 பேருக்கு தானே, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சேன். நைட்டு மட்டும் இருந்தால் சரி, காலையில் இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்ட்டு கம்மியாக வச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ரெசிபி செஞ்சார். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அதில் 2 வேக வச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக 4 அறுத்து முடிச்சிட்ட அப்புறம் கொஞ்சம் அது போட்டு, அதில் வந்து சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டார். லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுட்டு அப்புறம் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டு டின்னர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்தார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்டோம், ஒன்றா செஞ்சோம். அந்த எக் ஃப்ரை வந்து நான் பக்கமே தான் இருந்தேன், 2 பேரும் சேர்ந்தே தான் செஞ்சோம். செஞ்சு வச்சுட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டோம். எனக்கு வந்து அவர் கூட சேர்ந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சாப்பிட்றது பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் வந்து சப்பாத்தி,